அதான் எடப்பாடி பழனிசாமி இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாரு. ஒரு வார்டுக்கு எப்படி 20 லட்சம் கொடுப்பாரு. காசு கொடுப்பாருன்னு சொல்லாது. சம்பளம் சம்பளம் ஊதியம் கார்பரேட் கம்பெனி நடத்துறாரு அப்படி சொல்லுங்க. ஸ்டாலின் வந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் வந்து டெல்லி தாண்டி ஆந்திரா நோக்கி ஹைதராபாத் நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவார். வந்துருச்சு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது. சென்னை வரதும் 24 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே எடப்பாடி பழனிசாமி போய் சேலத்துல போயிட்டு பதுங்கிவார். அவர் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் யாரும் பணம் கொடுக்க மாட்டார். எதுக்கு பணத்தை கூட கையில் தொட மாட்டார். அவருக்கு சாதகமா அந்த நீதிமன்றங்கள்ல வர தீர்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகமாவே வருது. ஆனா நான் ஐயாவுக்காக வந்து ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் சாதகமா வந்தது. நீதிபதிகள் வந்து நீதிமன்றங்கள் வந்து இந்த அதிமுகவுடைய பயிலாவை எப்படி பாக்குறாங்கன்னே வந்து தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாவே இருக்கு. அதிமுகவுடைய சட்ட விதிகளை மட்டும் பார்த்து இன்னைக்கு தீர்ப்புக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஐயா தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு. நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்ப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மிக சரியாக கொடுத்திருந்தார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யாருமே சட்ட விதியை பார்க்கல. ஒரே ஒரு கேள்விதான், அதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? புரட்சித் தலைவர் அவர்களை வெறும் 30 செயற்கை உறுப்பினர்களால அதுல 26 பேர் வந்து புரட்சித் தலைவர் நீக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கிற காரணத்துக்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் புரட்சித் தலைவர். அதற்கு பின்பு ஒரு கட்சி தொண்டர் ஆரம்பிச்ச கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு சட்ட விதிகளை வகுக்கிறாரு. தொண்டை தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னா பொதுக்குழு அதிகாரம் இருக்கு. வெறும் 4500 பேர் 2500 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச் செயலர் ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கோசரம் உணரக்கூடிய தொண்டருடைய எண்ணங்களை குடி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த நீதியரசர்கள். நிதியை வைத்துக் கொண்டு நீதியை வளைத்துக் விட்டார்கள் என்ற எண்ணம் தோன்றுகிறது. 33 வருஷமா புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இதயம் புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகள் மேல கையே வைக்கல. அந்த விதி என்ன சொன்னதோ அது பிரகாரம் அம்மா வந்து கட்சி வழி நடத்தினாங்க. தொண்டர்களுக்கு பதவி வாய்ப்புகளை கொடுத்தாங்க. எல்லா கட்சியை வளர்த்தாங்க. உலகமே பேசக்கூடிய இடத்துல அதிமுக கொண்டு சென்றாங்க புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவசர வழக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகளின்படி உச்ச நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ விசாரணை செய்து தீர்ப்புகளை வழங்குவார்களே. ஆனால் அடுத்த வினாடியே எடப்பாடி பழனிசாமி நடத்திய அத்தனை பொதுக்குழுவும் அவர் வகுத்த விதிகளும் எதுவுமே செல்லாது என்று ஒற்றை வரியில தீர்ப்பு எழுதிட்டு போலாம். இது வந்து புரட்சி தலைவர் வகுத்த விதிகளின்படி தீர்ப்பு கொடுத்தால். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட இருந்த பணத்தின்படி தீர்ப்பு கொடுக்க போனால் இது இப்படிதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா 2026ல கட்சியை வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து போட்டியிடணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்து சுத்தமாவே இல்லை. அப்படி எண்ணம் இருந்திருந்தா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலயும் வந்து ஒரு முக்கிய கட்சிக்காக உழைத்த தலைவர்கள் வந்து உதாசீனப்படுத்தி வந்து பேச மாட்டாரு. இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து பலசையும் கலந்து வந்து பேசுறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்படி எல்லாம் நடந்துன்னு சொல்லி பேசுறோம். அதெல்லாம் தொண்டர்கள் தான் வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அநேகமா இந்த 2026ஓட இந்த அரசியல் வாழ்க்கையே இல்லாம போயிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுவார். நீங்க